வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Groww தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கோட காணொலியில நம்ம கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம். நீங்க இந்த காணொலி முடிச்சோடனே கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ல ஒரு எக்ஸ்பர்ட்டா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேங்க. கேண்டில்ஸ்டிக் என்றால் என்ன, கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் என்னெல்லாம் இருக்கு, இதை வச்சு எப்படி ட்ரேடிங் சிக்னல்ஸ்லாம் பார்க்கலாம், இது எல்லாத்தையுமே இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த காணொலிக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய ட்ரேடிங் நண்பர்கள் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க நம்ம இன்னைக்கோட காணொலிக்குள்ள போலாம். சந்தை ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நிறைய பேர் ஒரு பங்கை வாங்குவாங்க, ஒரு பங்கை வித்துருவாங்க. இது எல்லாத்தையும் எப்படி நம்ம ஈஸியாக ட்ராக் பண்ணணும்? நம்மளுடைய முன்னோர்கள் எப்பவுமே சொல்லியிருக்காங்க, ஒரு படம் 1000 வார்த்தைகளுக்கு இணையானதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி விஷுவலாக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு டூல் தான் சார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. சார்ட்ஸில் பல் வகைகள் இருக்கு. முதல்ல லைன் சார்ட், பார் சார்ட், ஹைகினாஷி சார்ட், அதுக்கப்புறமா கேண்டில்ஸ்டிக் சார்ட்ஸுங்க. கேண்டில்ஸ்டிக் சார்ட்ஸ் தான் யூஸ்வலாக ட்ரேடர்ஸ் எல்லாமே ஃப்ரீக்வெண்ட்டாக பயன்படுத்திட்டே இருப்பாங்க. இந்த சார்ட் ஜப்பான்ல சேர்ந்த ஒரு ரைஸ் மர்ச்சன்டான முனேஹிசா ஹோமா அப்படிங்கிறவர் 18ஆம் நூற்றாண்டுல இந்த சார்ட்டை முதல்ல ட்ரேடிங்காக பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா 1980களில் ஸ்டீவ் நீசன் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு புக் வெளியிட்டாரு. அதுக்கப்புறமா தான் நம்ம எல்லாருமே ட்ரேடிங்க்கு இந்த கேண்டில்ஸ்டிக் சார்ட்ஸை பயன்படுத்த ஆரம்பிச்சோம். முதல்ல கேண்டில்ஸ்டிக் என்றால் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். நீங்க வெற்றிகரமான ஒரு ட்ரேடரா ஆகணும் அப்படின்னா இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், இந்த கேண்டில்ஸ்டிக்னா என்ன, இது எல்லாத்தையுமே கண்டிப்பா கத்துக்கணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கேண்டில்ஸ்டிக் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாங்க. கேண்டில்ஸ்டிக் எதர் கிரீன் கலர்ல இருக்கலாம், இல்லைன்னா ரெட் கலர்ல இருக்கலாங்க. எந்த கேண்டில்ஸ்டிக்கா இருந்தாலும் 4 விஷயங்கள் காமனா இருக்கும். ஓப்பன், ஹை, லோ, அதுக்கப்புறம் க்ளோஸுங்க. ஓப்பன்னா அன்னைக்கு அந்த பங்கு எந்த விலையில ஓப்பன் ஆகுதோ அது ஓப்பன், ஓகேங்களா. ஹை அன்னைக்கு ஃபுல் ட்ரேடிங் டேக்குள்ள எவ்வளோ அதிகமாக அந்த பங்கினுடைய விலை போயிருக்கோ அது ஹைங்க. லோ எவ்வளோ கம்மியாக அந்த பங்கினுடைய விலை போயிருக்கோ அது லோங்க. க்ளோஸ் அன்னைக்குடைய ட்ரேடிங் டே கம்ப்ளீட் ஆகும்போது அந்த பங்கின் விலை எவ்வளோ இருக்கோ அதுதான் க்ளோஸ். இதுதான் ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ், ஓகேங்களா. யூஸ்வலாக கிரீன் கலரில் ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது ஒரு புல்லிஷ் டேயாக நம்ம கன்சிடர் பண்ணலாங்க. அதாவது அன்னைக்குடைய க்ளோசிங் ப்ரைஸ் ஓப்பனிங் ப்ரைஸை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ரெட் கலர்ல உங்களுக்கு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு பேரிஷ் டேயா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாங்க. அதாவது அன்னைக்குடைய க்ளோசிங் பிரைஸ் ஓப்பனிங் பிரைஸை விட கம்மியா இருக்கு அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் கேண்டில்ஸ்டிக் சார்ட். ஸோ இதுதான் கேண்டில்ஸ்டிக்னா என்ன, கேண்டில்ஸ்டிக்ல கிரீன் கேண்டில்ஸ்டிக் அதாவது பாசிட்டிவ் கேண்டில்ஸ்டிக்னா என்ன, நெகட்டிவ் கேண்டில்ஸ்டிக் இல்லைனா ரெட் கேண்டில்ஸ்டிக்னா என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க. சரி, நம்ம இப்போ கேண்டில்ஸ்டிக் சார்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம கேண்டில்ஸ்டிக்னா என்னன்னு பார்த்துட்டோங்க. இப்போ நம்ம கேண்டில்ஸ்டிக் சார்ட்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு நிஃப்டி 50 ஸ்டாக் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். சார்ட்டில் போயிட்டு உங்களுக்கு கேண்டில் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா கேண்டில்ஸ்டிக் சார்ட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிருங்க. கேண்டில்ஸ்டிக்கில் சொன்ன மாதிரியே 2 டைப்ஸ் இருக்குது, பாசிட்டிவ் அதுக்கப்புறமா நெகட்டிவ். இதுதான் பாசிட்டிவ் கிரீன் கலர் கேண்டிலாக இருக்கும், இது நெகட்டிவ் ரெட் கலர் கேண்டிலாக இருக்கும். பாசிட்டிவ் கேண்டில் அப்படின்னா அன்னைக்குடைய க்ளோசிங் ப்ரைஸ் ஓப்பனிங் ப்ரைஸை விட அதிகமாக இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் ப்ரைஸ் தெரியும். இந்த இடத்துல க்ளோசிங் 18,532 இருக்குதுங்க, ஓப்பன் 18,521 இருக்கு. அதனால இது ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்தது நெகட்டிவ் கேண்டில் அப்படின்னா உங்களுடைய க்ளோசிங் ப்ரைஸ் ஓப்பனிங் ப்ரைஸை விட கம்மியாக இருக்குங்க. இந்த இடத்துல 18,521 இருக்கு, ஓப்பன் 18,534 இருக்கு. அதனால உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நம்ம கேண்டில்ஸ்டிக் என்ன, கேண்டில்ஸ்டிக் சார்ட்னா என்ன, அதை எப்படி ரீட் பண்ணலாம், எந்த கிரீன் கலர்னா என்ன, ரெட் கலர்னா என்ன, இது எல்லாத்தையுமே புரிஞ்சுட்டு இருக்கோங்க. ட்ரேடிங் பண்றதுக்கு நம்ம கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வச்சுதான் ட்ரேட் பண்ண முடியுங்க. கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் என்றால் என்னன்னு இப்ப பார்க்கலாம். அடுத்தது நம்ம கேண்டில்ஸ்டிக் சார்ட்னா என்னன்னு சூப்பராக கற்றுக்கிட்டோங்க. நெக்ஸ்ட் இந்த கேண்டில்ஸ்டிக் சார்ட்டை கற்றுக்கிட்டோம். பட் எப்படி ட்ரேடிங் சிக்னல்ஸ் பார்க்கறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸை வச்சு பார்க்க முடியும். பேட்டர்ன்ஸ் சிங்கிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், மல்டிபிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் 2 வகைப்படுங்க. அதாவது ஒரே ஒரு கேண்டில்ஸ்டிக்கை வச்சு நம்ம நம்மளோட ட்ரேடிங் டெசிஷன் எடுத்தால் அது சிங்கிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். மல்டிபிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னா 2 இல்லைன்னா 3 கேண்டில்ஸ்டிக்ஸை வச்சு நம்ம ஒரு ட்ரேடிங் டெசிஷன் எடுத்தால் அது மல்டிபிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். முதல்ல நம்ம சிங்கிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருபோசு, டோஜி, அப்புறம் ஹேமர், இந்த 3 பேட்டர்ன் பார்க்க போறோங்க. மல்டிபிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ல எதெல்லாம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா என்கல்ஃபிங், ஹராமி, அதுக்கப்புறமா மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார், இது 2மே பார்க்க போறோம். ஓகேங்களா, வாங்க நம்ம ஒவ்வொரு பேட்டர்னா இப்ப பார்க்கலாம். நம்ம சிங்கிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ல ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல சிங்கிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ல மாருபோசுல ஸ்டார்ட் பண்ணலாம்.
இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பாடி இருக்கும். மோஸ்ட்டாக உங்களுக்கு மேலேயும் கீழேயும் ஷேடோ வந்து எதுவுமே இருக்காதுங்க. ரெக்டாங்குலராக ஒரு பாடி வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை நம்ம எப்படி சார்ட்டில் ஐடென்டிஃபை பண்ணலாம்? யூஸ்வலாக இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஒரு ட்ரெண்ட் கண்டினியூஷனை வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுங்க. நம்ம சார்ட்டில் பார்த்து இன்னும் அழகாக இதை கற்றுக்கலாம். மாருபோசு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி இருக்குங்க. ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் பாடி இருக்கும். உங்களுக்கு ஷேடோ மேலேயும் கீழேயும் இருக்காது. அப்படி இருந்தாலும் ரொம்ப குட்டியாக இருக்கும். ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து மாருபோசுவை ஆக்சுவலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரெண்ட் கண்டினியூஷனை காட்டுற ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு மாருபோசு அழகாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இதுக்கப்புறமா ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆயிருக்கு. நீங்கள் வந்து தெளிவாக இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாங்க. சரி, அடுத்து நம்ம வந்து ஒரு பேரிஷ் மாருபோசுவையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப குட்டியாக ஒரு ஷேடோ வந்து ஃபார்ம் ஆயிருக்குதுங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கிற இந்த மாருபோசுடைய பாடி வந்து இந்த இடத்துல இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து ஃபாலோ பண்ணிருக்கு. மறுபடியும் ஒரு புல்லிஷ் மாருபோசு நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குதுங்க மாருபோசுவா, ரெக்டாங்குலர் பாடி வித் நோ ஷேடோஸ். இதுக்கப்புறமா மறுபடியும் உங்களுக்கு அப் ட்ரெண்ட் வந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ மாருபோசு கேண்டில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரெண்ட் கண்டினியூஷன் சிக்னல்ஸ் வந்து கிளியரா கொடுக்கும். மாருபோசு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஜென்ரலா ஃபார்ம் ஆகிற நாள் அன்னைக்கு நம்ம வால்யூமும் பார்க்கணும். வால்யூம் ஹையரா இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ராங்கா வந்து இண்டிகேட் பண்ணுது அந்த ட்ரெண்ட் கண்டினியூஷன் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மாருபோசு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல நீங்க உங்களோட வால்யூம் பாத்தீங்கன்னாலும் அதுவும் கம்பேரிட்டிவ்லி ஹையரா இருக்கு. ஸோ இது ஸ்ட்ராங்கா ஒரு அப் ட்ரெண்டை வந்து நமக்கு காட்டுது அப்படிங்கிறது நம்ம தெளிவா இந்த ட்ரேடிங் சிக்னலா புரிஞ்சுக்கலாம். அடுத்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேமர் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னுங்க. நம்ம எப்படி சுத்தி எல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி ஹேமர் மாதிரி ஃபார்ம் ஆகிற ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் தான் ஹேமர் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். அதே ஹேமர் வந்து தழகீழ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை வந்து ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இப்போ நம்ம சார்ட்ல வந்து ஓப்பன் பண்ணி ஹேமர் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகும், என்ன ரூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும் இது ஃபார்ம் ஆகிறதுக்கு, இது வந்து எதை இண்டிகேட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஸ்க்ரீன்ல பார்க்கலாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய பேட்டர்ன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேமர் பேட்டர்னுங்க. ஹேமர் பேட்டர்ன்லையும் 2 விதங்கள் இருக்கு. நம்மளோட டே டு டே லைஃப்ல சுத்தியல் யூஸ் பண்ணுவோம்ல, ஹேமர் எப்படி இருக்கும், கீழே வந்து ஒரு பெரிய குச்சி மாதிரி இருக்கும், மேலே ஒரு பாடி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபார்ம் ஆகிறது தான் இந்த ஹேமர் பேட்டர்னுங்க. நம்மளோட ஷேடோ வந்து கீழே ரொம்பவே பெருசாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு பாடி இருக்கும். யூஸ்வலாக உங்களோட ஷேடோ வந்து உங்கள் பாடியை விட ட்வைஸ் த சைஸ் வந்து இருக்குங்க. ஸோ ஹேமர் பேட்டர்னில் நீங்கள் ஒரு ட்ரேடிங் சிக்னல் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரெண்ட் பார்க்கணும். இந்த இடத்துல இந்த ஸ்டாக் வந்து நல்லாவே டவுன் ட்ரெண்ட்ல வந்து போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஹேமர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்குதுங்க. இந்த இடத்துல உங்களோட ஷேடோ வந்து உங்களோட பாடியை விட ட்வைஸ் த சைஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்குதுங்க. இந்த இடத்துல ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா யூஸ்வலா நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல புல்லிஷ் கேண்டிலா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹேமர் பேட்டர்ன் இண்டிகேட்டரா இருக்குங்க. பட் இந்த இடத்துல உங்களுக்கு புல்லிஷா இல்லை, பட் ஸ்டில் ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கப்புறமா ஒரு சின்ன அப் ட்ரெண்டை நம்ம பார்த்திருக்கோம். பேரிஷ் ஹேமர்னுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்குங்க. இது வந்து அப்படியே ஹேமரை தழகீழ வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு மேலே இருக்கிற அந்த ஷேடோ வந்து பெருசா இருக்கும், கீழே இருக்கிற பாடி வந்து குட்டியா இருக்குங்க. கீழே வந்து உங்களுக்கு ஷேடோ இருக்கலாம், அதை வந்து நீங்க எடுத்துக்கலாம். ரொம்ப குட்டியா இருந்துச்சு அப்படின்னா நல்லதுங்க. இந்த இடத்துல நீங்க ப்ரையர் ட்ரெண்ட் பார்க்கணும். இப்போ அப் ட்ரெண்ட்ல இருந்துச்சு, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது ஒரு ஸ்ட்ராங் இண்டிகேட்டரா இருக்குங்க. உங்களுக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறது. பட் இந்த இடத்துல வந்து பேரிஷ் கேண்டில் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து வந்திருக்குது. இதுதான் வந்து ஹேமர் பேட்டர்ன். இப்போ நம்ம ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும், இது எதை வந்து இண்டிகேட் பண்ணுது, இது ட்ரெண்ட் ரிவர்ஸில் இண்டிகேட் பண்ணுதா, இதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு அப்படிங்கிறத நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்கலாங்க. நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ல நம்மளோட 3 ரூல்ஸ் ஆன டவுன் ட்ரெண்ட்ல இருக்கணும், அதுக்கப்புறம் லோவர் ஷேடோ வந்து பாடியை விட ட்வைஸா இருக்கணும், இது ரெண்டும் தான் கரெக்டா இருந்தது. பட் ரியல் பாடி வந்து யூஸ்வலி புல்லிஷா இருக்கணும் ஒரு டவுன் ட்ரெண்ட்க்கு அப்புறமா. அந்த எக்ஸாம்பிள் நம்மளால பார்க்க முடியல. ஸோ நான் இப்போ வந்து ஒரு ஸ்டாக்ல அந்த எக்ஸாம்பிள் எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ ப்ரியர் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்டா இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஹேமர் வந்து ஃபார்ம் ஆயிருக்குதுங்க. இந்த ஹேமர் வந்து இதோட ஷேடோ வந்து ட்வைஸ் த பாடி சைஸ் இருக்கு. மேல இருக்கிற அந்த குட்டி ஷேடோவை நீங்க இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஹேமர் வந்து ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட்ல இருந்து இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் அப் ட்ரெண்டா மூவ் ஆயிருக்குது. ஸோ இதே எக்ஸாம்பிள இப்ப நம்ம வந்து இந்த ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்னுக்கும் பாத்துடலாங்க.
ஸோ ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்து யூஸ்வலாக ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போனதுக்கு அப்புறமா அந்த அப் ட்ரெண்டில் உங்களுக்கு வந்து அந்த ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்து யூஸ்வலாக ஃபார்ம் ஆகணுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப் ட்ரெண்ட் வந்து ஆயிருக்கு. ஹேமர் வந்து தலைகீழ போட்டால் ஃபார்ம் ஆகிற பேட்டர்ன் தான் ஷூட்டிங் ஸ்டார். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்குதுங்க. இந்த இடத்துல கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரியே பேரிஷ் கேண்டிலாக உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ பேரிஷ் கேண்டில் வந்ததுன்னா அது கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங் இண்டிகேட்டர் உங்களுக்கு வந்து அதுக்கப்புறமா வரப்போட ட்ரேடிங் செஷன்ஸ் எல்லாமே ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்க போகுது அப்படிங்கிறதோட ஸ்ட்ராங் இண்டிகேட்டருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ஷேடோட சைஸ் வந்து உங்க பாடி வந்து ட்வைஸ் த சைஸா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பேரிஷாவும் இருக்கு, ஒரு அப் ட்ரெண்ட் அப்புறமாவும் வந்திருக்கு. ஸோ நம்ம 3 ரூல்ஸ் சொன்னோம்ல இந்த ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்னுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கணும், அதுக்கப்புறமா உங்களுடைய அப்பர் ஷேடோ வந்து உங்களுடைய பாடியை விட ட்வைஸ் த சைஸ் இருக்கணும், லோவர் ஷேடோ குட்டியா இருக்கணும், இல்லாம இருந்தா ரொம்ப பெட்டர். அதுக்கப்புறமா இது ஒரு பேரிஷ் கேண்டலா இருக்கணும். ஸோ கரெக்டா இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு ஷூட்டிங் ஸ்டார், அதுக்கப்புறமா ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்கு. அடுத்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டோஜி. யூஸ்வலா இந்த டோஜி கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து இன்டிசிசிவ்னஸ், அதாவது நிலையற்ற தன்மை, என்ன ஆக போகுதுன்னே தெரியாது, அதை வந்து நமக்கு காட்டுறது தான் இந்த டோஜி கேண்டிலுங்க. இதோட எக்ஸாம்பிளை நம்ம இப்போ சார்ட்ல பார்க்கலாம். டோஜி கேண்டில் வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு வந்து யூஸ்வலாக அந்த பாடி வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஷேடோவும் இருக்கும், கீழே இருக்கிற ஷேடோவும் இருக்கும். யூஸ்வலாக இந்த மேலே இருக்கிற ஷேடோவும் கீழே இருக்கிற ஷேடோவும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ரையர் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் இருந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு டோஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. டோஜி யூஸ்வலாக மார்க்கெட்டில் ஒரு இன்டெசிஷன் சிச்சுவேஷன் இருக்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல டோஜி வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு அப்புறமா மறுபடியும் நெக்ஸ்ட் டேயும் வந்து உங்களோட கேண்டில்ஸ்டிக் வந்து ரெட் கேண்டில்ஸ்டிக்காக இருக்குது. ஸோ இது வந்து ஸ்ட்ராங் இண்டிகேஷன் டவுன் ட்ரெண்ட் வந்து வரதுக்கு. இதே மாதிரி அப் ட்ரெண்ட்லையும் ஒரு டோஜி வந்துச்சு அப்படின்னா இன்னும் வளர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து இண்டிகேட் பண்ணுற மாதிரி டோஜி வந்து ஃபார்ம் ஆகுங்க. நம்ம அதோட எக்ஸாம்பிள் வந்து எங்கேயாவது பார்க்கலாம். ஸோ யா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ப்ரையர் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு டோஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துலையும் நிறைய இடத்துல டோஜிஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நிலையற்ற தன்மை, அதாவது புல்ஸ் வளரப்போதா பேர் வளரப்போதா அப்படின்னு ஒரு டிசிஷனே இல்லாமல் வளர்ந்துட்டு இருக்கிறது வந்து இது இண்டிகேட் பண்ணுது. இந்த இடத்துல வந்து டோஜி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அடுத்த நாள் உங்களுக்கு ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு இண்டிகேஷனாக இருக்கும் உங்களுடைய மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் கண்டினியூ ஆகாது அப்படிங்கிறதுக்கு. அடுத்து நம்ம மல்டிபிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்களை பார்க்க போறோங்க. அதாவது 2 இல்லைன்னா 2க்கும் மேற்பட்ட கேண்டில்கள் வந்து சேர்ந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி ஒரு சிக்னல், ட்ரேட் சிக்னல் நமக்கு காமிச்சது அப்படின்னா அது மல்டிபிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸை நம்ம பார்ப்போங்க. முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய மல்டிபிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து என்கல்ஃபிங் பேட்டர்ன். என்கல்ஃபிங் பேட்டர்ன் என்றால் என்னன்னா, ஒரு கேண்டில் வந்து இன்னொரு கேண்டில் விழுங்குற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்கல்ஃபிங் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. என்கல்ஃபிங் அப்படின்னா ஒரு கேண்டில் இப்படி இருக்கும், ஒரு குட்டி கேண்டில் இருக்கும், அது அப்படியே என்கல்ஃப் பண்ற மாதிரி இருக்குங்க. என்கல்ஃபிங் பேட்டர்னை இன்னும் அருமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நம்ம சில சார்ட்ஸை வந்து இப்போ ஸ்க்ரீன்ல பார்க்கலாங்க. நம்ம பார்க்க போகிற முதல் மல்டிபிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என்கல்ஃபிங் பேட்டர்ன். இதுலேயும் 2 வகைகள் இருக்குது, புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன், அப்புறமா பேரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன். என்கல்ஃபிங் அப்படின்னா தமிழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா விழுங்குறது, ஒன்று வந்து ஒன்று முழுங்குற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? பார்க்கறதுக்கு இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. இதுக்கப்புறமா ஒரு டவுன் ட்ரெண்டோட எண்டில் வந்து இந்த இடத்துல ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பக்கத்திலேயே ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த இடத்த பாத்தீங்கன்னா இந்த புல்லிஷ் கேண்டில் வந்து இந்த பேரிஷ் கேண்டில் வந்து முழுங்குற மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்குல்ல. ஸோ யூஸ்வலா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு அப் ட்ரெண்ட் வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம தெளிவா பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது என்ன பேட்டர்ன் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்னுங்க. ப்ரையர் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டா இருக்கணும். அப் ட்ரெண்டுடைய மேல வந்து ஒரு கிரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அடுத்த கேண்டிலே ஒரு ரெட் கேண்டிலா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெட் கேண்டில் வந்து இந்த கிரீன் கேண்டில வந்து முழுங்குற மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ என்கல்ஃபிங் அப்படின்னா விழுங்குறது, கரெக்டா? அதே மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரு டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து பேரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்னுங்க. இப்போ புல்லிஷ் என்கல்ஃபிங் அண்ட் பேரிஷ் என்கல்ஃபிங் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இன்னொரு வாட்டி நம்ம வந்து பாத்துடலாங்க. ப்ரையரா ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து வருங்க, கீழே வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகணும், அதுக்கப்புறமா அது முழுங்குற மாதிரி ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா ஒரு புல்லிஷ் பேட்டர்ன், அதாவது அப் ட்ரெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுதுங்க. பேரிஷ் பேட்டர்ன் அப்படின்னா என்னன்னா ஒரு அப் ட்ரெண்ட் வந்து ப்ரையரா இருக்கணுங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு கிரீன் கலர் கேண்டில் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுதுங்க, அதுக்கப்புறமா ஒரு ரெட் கலர்
பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுதுங்க. இந்த ரெட் கலர் கேண்டில் வந்து இந்த கிரீன் கலர் கேண்டில்ல வந்து முழுங்குற மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதாவது இதுக்குள்ள இதை வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அதனால அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு வந்திருக்குங்க. இது வந்து பேரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன். அடுத்த பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் இல்லைன்னா மார்னிங் ஸ்டார் பேட்டர்னுங்க. யூஸ்வலாக 3 கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு ஃபார்ம் ஆகிற பேட்டர்ன் தான் இந்த ஈவினிங் ஸ்டார் இல்லைன்னா மார்னிங் ஸ்டாராக நம்ம சொல்லலாம். இது எப்படி ஃபார்ம் ஆகும், இதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, என்ன ட்ரெண்டில் முன்னாடி இருக்கணும், இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாங்க. மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னின் பெயர் வந்து மார்னிங் ஸ்டார் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னுங்க. யூஸ்வலாக 3 கேண்டில் வந்து எடுத்துப்போம் நம்ம மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்து பார்க்கும்போது. ஸோ மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்து 3 கேண்டில் எடுத்துப்போம்னு சொல்லியிருக்கேன்ல, எப்படி வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாங்க. ப்ரையர் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டாக இருக்கணும். டவுன் ட்ரெண்ட் வந்து முடிகிற சமயத்தில் உங்களுக்கு வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. இதுதான் 2வது இண்டிகேஷன். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஓப்பனிங்காக இருக்கணுங்க. அதனால மறுபடியும் ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகணும். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங்காக இருக்கணுங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். ஸோ டவுன் ட்ரெண்டாக இருக்கணும், ஒரு பேரிஷ் கேண்டில், அதுக்கப்புறமா கேப் டவுன் ஓப்பன் ஆகணுங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன புல்லிஷ் பேரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும். அதுக்கப்புறம் கேப் அப் ஓப்பனிங், இது வந்து ஒரு புல்லிஷ் கேண்டிலா ஃபார்ம் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இதுக்கப்புறமா அப் ட்ரெண்ட் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத இந்த மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. இதே மாதிரி ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் அப்படின்னா என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஜென்ரலா ஒரு அப் ட்ரெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்கும். அதாவது அப் ட்ரெண்ட்ல இருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் போக நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இப்போ நல்லா அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்க இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறமா கேப் அப் ஓப்பனிங் இருக்குதுங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன புல்லிஷ் இல்லைன்னா ஒரு பேரிஷ் கேண்டில் எது வேணா ஃபார்ம் ஆகலாம். பட் இந்த இடத்துல புல்லிஷ் கேண்டில் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறமா கேப் டவுன் ஓப்பனிங் அடுத்தது இருக்குதுங்க. அந்த இடத்துல ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு புல்லிஷ் கேண்டில், அதுக்கப்புறம் கேப் அப், இந்த இடத்துல புல்லிஷ் ஆர் பேரிஷ் கேண்டில், அதுக்கப்புறமா கேப் டவுன் ஒரு பேரிஷ் கேண்டில், இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த பேட்டர்னின் பெயர் தான் ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன். யூஸ்வலா இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா ஒரு அப் ட்ரெண்ட்க்கு அப்புறமா ஒரு டவுன் ட்ரெண்டை நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தான் ஹராமி பேட்டர்ன். ஹராமினா ஜாப்பனீஸ்ல வந்து பிரெக்னன்ட் அப்படின்னு அர்த்தங்க. ஒரு அம்மா இருக்கிற மாதிரியும் அதுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கிற மாதிரியும் ஃபார்ம் ஆகிற ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தான் ஹராமி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னுங்க. இந்த பேட்டர்ன் எப்படி நம்ம சார்ட்ல ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு இப்போ நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கலாம். மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னின் பெயர் வந்து ஹராமி பேட்டர்ன். ஹராமினா ஜாப்பனீஸ்ல பிரெக்னன்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் புல்லிஷ் ஹராமி அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. புல்லிஷ் ஹராமி எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல காட்டுறேன். ஸோ ப்ரையர் ட்ரெண்ட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகணும். அதுக்கு பக்கத்தில் ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும். இது எப்படி தெரியணும் அப்படின்னா ஒரு வயிறுக்குள்ள ஒரு குட்டி குழந்தை இருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது இந்த ரெட் கலர் கேண்டில் வந்து ஒரு பெரிய வயிறாவும் இந்த குழந்தை வந்து அதுக்குள்ள இருக்கிற மாதிரியும் தெரியணும். ஸோ அதனாலதான் இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் பேரு பிரெக்னன்ட் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு புல்லிஷ் ஹராமி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஒரு ரெட் கலர் கேண்டில்குள்ள ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்து பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி அப் ட்ரெண்ட் போகும் அப்படிங்கிறது தான் இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுதுங்க. அடுத்த பேட்டர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரிஷ் ஹராமி பேட்டர்ன். ஓகேங்களா. பேரிஷ் ஹராமி பேட்டர்ன் வந்து ஜென்ரலா ஒரு அப் ட்ரெண்ட்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ல நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமா ரெட் கலர் கேண்டில் அதுக்குள்ள பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் பேரிஷ் ஹராமி. யூஸ்வலா இந்த கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரு டவுன் ட்ரெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு புல்லிஷ் ஹராமி அதுக்கப்புறம் பேரிஷ் ஹராமி நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், இது எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேங்க. இந்த வீடியோவில் நாங்கள் பயோ செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவும் கொடுக்கறது கிடையாது. இது எல்லாமே உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. ஸோ இப்போ நான் ஒரு ஸ்மால் கொஸ்டின் கேட்குறேன், அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணலாம். ஓப்பன் வந்து 50, க்ளோஸ் வந்து 80, லோ வந்து 20, ஹை வந்து 70 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுமா இல்லை புல்லிஷ் கேண்டில் இது ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் இது பேரிஷா புல்லிஷா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து எந்த ஸ்டாக் வந்து ரீசெண்டாக ஹராமி பேட்டர்ன் புல்லிஷாக இருக்கலாம் பேரிஷாக இருக்கலாம் எது வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
மூணாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த ஏதாவது கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, அது மூன்றாவதா நீங்க வந்து டவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல டைப் பண்ணி போட்டுருங்க. அது எல்லாத்துக்கும் நாங்க வந்து ஆன்சர் பண்ணுவோம். இந்த காணொளி ரொம்பவே உபயோகரமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க. இன்னொரு அருமையான காணொளியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.